அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய சென்னையில் பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் மனு ஏற்கப்பட்டதற்கு திமுக தரப்பு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், என்ன காரணத்தினால் தற்போது எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர்? முழுமையான விவரங்கள். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 58 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்பொழுது வேட்புமனுக்கள் பரிசீலனையானது நடைபெற்று வருகிறது. இதில் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியுடைய மனு பரிசீலனை செய்யப்பட்டு அந்த மனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வத்துடைய மனு பரிசீலனைக்கு வந்த போது அந்த மனுவை தேர்தல் அதிகாரி ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருந்தார். ஆனால் அதற்கு திமுக தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். குறிப்பாக வினோத் பி செல்வத்துடைய விவரங்கள் இணையதளத்தில் முறையாக பதிவேற்றம் செய்யப்படவில்லை, அந்த மனுவில் இருக்கக்கூடிய விவரங்கள் முழுமையாக இல்லை என்ற எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். அதற்கு தேர்தல் அதிகாரி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படவில்லை, ஆனால் முழுமையான விவரத்தை வினோத் பி செல்வம் மனு தாக்கலில் அளித்திருக்கிறார் என்ற காரணத்தை கூறி தற்பொழுது வினோத் பி செல்வத்துடைய மனுவையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சற்று நேரம் எதிர்ப்புக்கு பின்பு பிஜேபி வேட்பாளர் வினோத்துடைய மனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த மத்திய சென்னையை பொறுத்தளவு பிரதான கட்சிகள் திமுக, தேமுதிக மற்றும் பாஜக 3 வேட்பாளர்களுடைய மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டது. 3 மனுக்களும் தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.